ஜீவபாரதி, மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் இடையே கடுமையான ஒரு போட்டியானது நிலவி வருகிறதை பார்க்க முடிகிறது. கருத்து கணிப்புகள் முடிவுகளை கூட பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது? மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கான தேர்தலானது கடந்த 20ஆம் தேதி நடந்து முடிச்சிருந்துச்சு. தொடர்ச்சியான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக ஹரியானா மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக பெற்றிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான பொருளாதார தலைமையகம்னு சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிரா யார் கைப்பற்ற போகிறா அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதற்கான விடை தற்போது அந்த பேலட் ஓட் எண்ணப்பட்டிருக்கு, தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. அதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கும்போது மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 134 இடங்களில் பாஜக கூட்டணியும் 126 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியும் முன்னில் இருக்காங்க. ஒரு கடுமையான ஒரு போட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ஒரு இயர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இதுலேயே ஒரு மிக கடுமையான போட்டி நம்ம பார்க்க முடியுது. அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு 81 தொகுதிகளில் பாஜக கிட்டத்தட்ட 39 தொகுதியில் முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட 29 தொகுதியில் முன்னிலையில் இருக்காங்க. மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு மகாயுக்தி வெர்சஸ் மகா விகாஸ் அகாடியா அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிக்க முடியும். மகாயுக்தியில் குறிப்பிட்டு பாஜக நல்ல ஒரு லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அதே போல் ஷிண்டே மற்றும் அடுத்ததாக அஜித் பவார் பாஜகவை ஒப்பிடும்போது ரொம்ப குறைந்த அளவிலான ஒரு லீடிங்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் மகா விகாஸ் அகாடியாவில் காங்கிரஸ், அதே போல் சரத் பவார், உத்தவ் தாக்கரே ஆகிய 3 கட்சிகளும் மிகப்பெரிய அளவில், அதாவது ஈக்குவலாக லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான பழங்குடி மக்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. குறிப்பிட்டு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பழங்குடி மக்கள் முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. 14 இடங்களில் கிட்டத்தட்ட 5 இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு ரிசல்ட் இந்த முறை கொடுக்கப்படுதா, இல்லை பாஜக பக்கம் பழங்குடி மக்களுடைய வாக்குகள் போக போதா அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் இருக்குது. மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு பாஜக வெற்றி பெறாங்க, பாஜக கூட்டணி வெற்றி பெறாங்க அப்படின்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்த மகளிருக்கு வழங்கப்பட்ட 1500 ரூபாய், அதாவது கடந்த 5 மாதங்களாக கிட்டத்தட்ட 18 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகளிருக்கு தொடர்ச்சியாக 1500 ரூபாய் வழங்கியிருக்காங்க. அதுதான் வெற்றி வாய்ப்புக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். ஒருவேளை அது மிகப்பெரிய அளவில் ஒரு ஹங் அசம்பிளி அல்லது காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கு. ஏன்னா 2 கூட்டணிகளுக்குமே தொடர்ச்சியாக கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரியவளான மக்கள் எதிர்ப்பு இருந்திருக்கு. 2019ஆம் ஆண்டிலிருந்து 2022 அந்த காலகட்டங்களில் மகா விகாஸ் அகாடியா ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதன் பிறகாக பாஜக தொடர்ச்சியான கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தாங்க. 2 கட்சிக்கும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்டு பிரியங்கா காந்தி இந்த மாதிரி வயநாட்டில் முதல் முறையாக ஒரு தேர்தல் களம் கண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வரைக்குமே அவர்கள் பெற்று முன்னிலையில் வகிக்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் வரக்கூடிய வெற்றி யார் முன்னிலையில் இருக்க போகிறாங்க, அதாவது சமாஜ்வாடி கட்சியா அல்லது குறிப்பிட்டு பாஜக எந்த அளவுக்கான வெற்றியை பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாநிலங்கள் மற்றும் தேசிய அளவிலான ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலுக்கு அடுத்த கட்டமாக ஒரு அரசியல் முன்னெடுத்து போகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். ஜார்க்கண்டை பொறுத்தளவுக்கு எப்படி ஏதும் இந்தியா கூட்டணி கைப்பற்றணும் அப்படிங்கிற முனைப்பில் தான் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு ஹேமந்த் சோரனுடைய கைது 5 மாதங்கள் கிட்டத்தட்ட சிறையில் இருந்தார். அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அதனுடைய எதிரொலி தான் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டியக்கூடிய ஒரு விஷயமா இருந்துருந்துச்சு. தற்போது வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 136 இடங்களில் பாஜக முன்னில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 130 இடங்களில் முன்னில் இருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பாஜக 40 இடங்கள்லையும் காங்கிரஸ் 31 இடங்களில் முன்னில் இருக்காங்க. 2 மாநிலங்களையும் ஒரு கடுமையான போட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முன்பு இந்த எக்ஸிட் போல்ஸை பொறுத்தளவுக்கு பாஜக தான் 2 மாநிலங்களையும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸிட் போல்ஸில் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஏர்லி ஸ்டேஜ் ரிசல்ட்ஸ் ஒரு வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இது
நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. வயநாட்டை பொறுத்தளவுக்கு பிரியங்கா காந்தி கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. குறிப்பிட்ட அளவில் கடந்த காலகட்டங்களில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டு அப்போது எண்ணப்பட்ட வாக்குகளில் முதல் சுற்றுல வந்து 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி பின்னணியில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு கட்சிகள் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது பாஜக கூட்டணி மகாயுக்தியில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 137 இடங்கள் வந்து அவங்க முன்னிலையில் இருக்காங்க. பாஜக 99 இடங்கள்லையும், சிவசேனா 26 இடங்கள்லையும், தேசியவாத காங்கிரஸ் அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கிட்டத்தட்ட 21 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. அடுத்தது மகாவிகாஸ் அகாடியா கிட்டத்தட்ட 134 இடங்கள் வந்து முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு 50 இடங்களிலும், சரத்பவார் கட்சியினுடைய அந்த தேசியவாத காங்கிரஸ் 45 இடங்கள்லையும், சிவசேனா அதாவது உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கிட்டத்தட்ட 39 இடங்கள்லையும் வந்து முன்னிலையில் இருக்காங்க. கட்சிகள் பிரித்து பார்க்கும்போது பாஜக கூட்டணியை காட்டிலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்து அதிகப்படியான இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலவரங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பிட்டு 34 ஆண்டுகளாக மகாராஷ்டிராவில் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அப்படிங்கிறது வந்து இருந்ததே கிடையாது. தொடர்ச்சியாக மாநில கட்சிகள் உருவானதன் பிறகாக, அதாவது சிவசேனா அதே போல் சரத்பவாரனுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் எல்லாமே உருவானதுக்கு பிறகாக ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து அங்கே உருவாகலை. குறிப்பிட்டு 145 இடங்கள் பெற்றால்தான் தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் பாஜக அந்த ஒரு நம்பர்ஸை நோக்கி தான் வந்து போகணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இடங்களில் தங்களுடைய வேட்பாளர்களை வந்து களமிறக்கியிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி ரொம்ப, அதாவது 110 இடங்களுக்குள்ளாக தான் இந்த முறை வந்து தங்களுடைய வேட்பாளர்களை வந்து களமிறக்கியிருந்தாங்க. அதே போல் குறிப்பிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சொன்ன மாதிரியே 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாஜக வந்து தொடர்ச்சியாக வந்து முன்னிலையில் இருக்காங்க. அதே போல் கேரள மாநிலத்தில் வயநாடு அப்படிங்கிறத தாண்டி குறிப்பிட்டு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சில எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு தொடர்ச்சியாக அந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. அங்கே அந்த பாலக்காடு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலானது வந்து நடைபெற்றிருந்துச்சு. அந்த வாக்கு எண்ணிக்கையானது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக இந்த பழங்குடிகள் மற்றும் இந்துக்களுடைய வாக்குகளை வந்து எப்படி எதுவும் வந்து கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இரண்டு கட்சிகளுடைய ஒரு நோக்கமாக இருந்துருந்துச்சு. ஆனால் பாஜக இந்த முறை பங்களாதேஷ் மக்கள், இஸ்லாமிய மக்கள் வந்து ஊடுருவுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தான் முழுமையாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களை வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எடுத்து வச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய, அதாவது பழங்குடி மக்கள் தான் வந்து இந்த மாநிலத்தை வந்து ஆளக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்துட்டு போனாங்க. 2014ஆம் ஆண்டு பாஜக அங்கே வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச காலகட்டங்களில் பழங்குடி மக்கள் அல்லாத மற்ற சமூகங்களை ஒன்றிணைத்து அந்த வாக்குகளை பெற்று பழங்குடி மக்கள் அல்லாத ஒரு நபரை வந்து அந்த காலகட்டங்களில் வந்து முதலமைச்சர் நாட்காலியில் வந்து அமர வச்சிருந்தாங்க. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருந்துச்சு. அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் தங்களுக்கு அதிகப்படியான இடங்கள் இருந்தாலும் கூட 2014 அந்த காலகட்டங்களில் உத்தவ் தாக்கரே மற்றும் பாஜக வந்து இணைந்து அங்கே வந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்க. உத்தவ் தாக்கரேக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் கூட 2019 அந்த காலகட்டங்களில் உத்தவ் தாக்கரே இதன் பிறகாக பாஜக கூட பயணித்தால் குறிப்பிட்ட உத்தவ் தாக்கரே சிவசேனா வந்து அழிக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் பாஜகவுடனான கூட்டணி வந்து முறித்து கொண்டு காங்கிரஸ் கட்சியோட வந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க. தற்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த முன்னணி நிலவரம் சொல்லி பார்க்கும்போது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பாஜக 130 இடங்கள்லையும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 130 இடங்களையும் வந்து முன்னில் இருக்காங்க. ஒரு கடுமையான போட்டி தான். ஏன்னா தொடர்ந்து ஒரு இந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னா அந்த நிலை தான் வந்து அதிகப்படியான நேரங்களில் வந்து தொடரும். ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் வந்து தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட 5 மற்றும் 6 சுற்றுகள் வந்து எண்ணப்படக்கூடிய நிலையில் அதில் எந்த அளவுக்கு எந்த கட்சிகள் வந்து முன்னில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பாஜக கிட்டத்தட்ட 40 இடங்கள் வந்து முன்னில் இருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 41 இடங்கள் வந்து யார் கைப்பற்றாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்குது. அதே போல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு 31 இடங்களில் ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து முன்னில் இருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பல, அதாவது தலைவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து பலரும் வந்து இந்த முறை அந்த தேர்தலை வந்து போட்டிட்டு இருந்தாங்க. அவர்களும் வந்து பல்வேறு தொகுதிகளில் தொடர்ச்சியாக வந்து முன்னில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து குறிப்பிட்டு ஹேமந்த் சோரன் மற்றும் அவர்களுடைய மனைவி ஆகிய இருவரும் வந்து தொடர்ச்சியான அந்த முன்னணி நிலவரத்தில் வந்து இருக்காங்க.
அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்தை வந்து எப்படியாவது வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய மிக முக்கியமான முயற்சியாக இருந்துச்சு. அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்டு பெண்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 1500 ரூபாய் அந்த திட்டம், அந்த திட்டத்தின் காரணமாக கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது இந்த மாதிரி அதிகப்படியான பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க, அதிகப்படியான வாக்கு சதவீதம் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட கடந்த காலத்தை ஒப்பிடும்போது 4% வாக்கில் அதிகமாக வந்து பதிவாகக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் மற்றும் சரத்பவார் உள்ளிட்ட கட்சிகள் வந்து முன்னெடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, விதர்பா அதாவது விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை வந்து எதிர்கொண்டாங்க, பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டாங்க. குறிப்பிட்டு சோயாபீன்ஸ் மற்றும் ஆனியன்னு சொல்லப்படக்கூடிய வெங்காயத்தினுடைய எம்எஸ்பி அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை வந்து எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. இரண்டு கட்சிகளும் இரண்டு கூட்டணிகளும் வந்து அதை முன்னிறுத்தி அதை சார்ந்த பல அறிவிப்புகளை வந்து தொடர்ச்சியாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. வயநாட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 45,000 வாக்கில் பெற்று காங்கிரஸ் கட்சியினுடைய பிரியங்கா காந்தி முன்னிலையில் இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக குறிப்பிட்டு தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானாலும் சரி இல்லை பாஜகவானாலும் சரி ரொம்ப குறைந்த அளவிலான வாக்குகள் தான் வந்து இதுவரைக்குமே வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வாக்கில் அந்த அளவுக்கு தான் வந்து பெற்றிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நம்பர்ஸாக இருக்குது. ஏன்னா பிரியங்கா காந்தி பெற்றக்கூடிய வாக்கள் கிட்டத்தட்ட 45,000 அப்படின்னு இருக்கும்போது இரண்டு கட்சிகள் பெற்றக்கூடிய வாக்கள் ரொம்ப குறைந்த அளவிலான சொற்பமான வாக்குகளாக தான் இருக்குது. ஜீவபாரதி, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் குறைந்த அளவிலான லீடிங்ல இருக்காங்கன்றத பதிவு பண்ணீங்க. அதே மாதிரி உத்தவ் தாக்கரே சரத்பவார் இடையே வந்து ஈக்குவல் லீடிங், உத்தவ் தாக்கரே சரத்பவார் வந்து ஈக்குவல் லீடிங்ல இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்கீங்க. ரெண்டு ஒரு முக்கியமான கட்சிகள் வந்து பிரிந்திருக்கிறது. ஒரு கடுமையான போட்டியானது மகாராஷ்டிராவில் வந்து நிலவி வருகிறது. இதுல யாருக்கு வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு தேர்தலா வந்து பார்க்கப்படுது? இரண்டு கூட்டணிகளுக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தான். ஏன்னா இரண்டு மாநில கட்சிகளை வந்து உடைத்து பாஜக அங்கே வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆட்சியை வந்து நிலைநிறுத்தி கொண்டு போயிருக்காங்க. கடந்த காலங்களில் ஃபட்னாவிஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பாஜக தலைவரிடம் இருந்த இந்த முதலமைச்சர் நாட்காலியானது வந்து பறிக்கப்பட்டு தங்களுடைய கூட்டணி கட்சியான ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. அவர்களுடைய இடம் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. ஏன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் பாஜக, அதற்கு அடுத்ததாக பாஜக கூட்டணியில் வந்து பாஜகக்கு அடுத்தபடியாக ஏக்நாத் ஷிண்டே மிக முக்கியமான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருந்தார். அஜித் பவார் பெரிய அளவிலான வெற்றியை வந்து பதிவு பண்ணல. அப்படிங்கும்போது அஜித் பவார் இந்த மாதிரி அதிகப்படியான இடங்கள் வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கட்டாயமான வந்து அவர்களுக்கு முன்பு இருக்குது. அதே போல் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் பார்க்கும்போது மாநில கட்சியாக இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் வந்து இந்த முறை எப்படியதும் வந்து தங்களுடைய அந்த இருப்பை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை வந்து அவர்களுக்கு இருக்கும்போது இரண்டு கட்சிகளும் கடுமையான போட்டிகளை வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு மும்பை போன்ற மிக முக்கியமான பகுதிகளில் வந்து 36 தொகுதிகள் இருக்குது. அதில் அதிகப்படியான நபர்கள் யார் எந்த கட்சி வந்து கைப்பற்றாங்களோ அவர்கள் வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பொலிட்டிக்கல் அந்த விஷயங்களை வந்து தக்க வைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி வந்து எப்போதுமே இரண்டு கட்சிகளுக்கு தான் வந்து அதிகப்படியான இடங்கள் வந்து போட்டியாக இருக்கும். இந்த முறை வந்து எப்படி எதுவும் கைப்பற்றணும். ஏன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விட்டதை இந்த தேர்தலில் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முனைப்பாக இருக்குது. ராஜ், ஜீவபாரதி, வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து முதன்முறையாக வந்து பிரியங்கா காந்தி வேட்பாளராக களமிறங்கி இருக்காங்க. வயநாடை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வந்து அதிக அளவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வாக்குகளை வந்து அதிக அளவில் வாங்கியிருக்காங்க. தற்போது பிரியங்கா காந்தி முன்னிலை வகிப்பதையும் வந்து பார்க்க முடிகிறது. ராகுல் காந்திக்கு கிடைத்த ஆதரவு பிரியங்கா காந்திக்கு கிடைத்திருக்கா? உண்மையிலுமே வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அடுத்ததாக வயநாடு தொகுதியில் வந்து அதிகப்படியான பழங்குடி மக்கள் இருக்காங்க. பழங்குடி மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதிகப்படியான மக்கள் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு பார்வையாக இருக்குது. கடந்த 2 தேர்தலையும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்ததுனால தான் மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை
ராகுல் காந்தியால் வந்து முடிஞ்சிருந்துச்சு. 2019 மற்றும் 2024 தேர்தலில் தொடர்ச்சியாக நேரடியாக மக்கள் மத்தியில் போய் அந்த ஒரு வெற்றியை வந்து ராகுல் காந்தி வந்து பெற்றிருந்தார். மிக பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே அளவுக்கான அந்த மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவார்களா பிரியங்கா காந்தி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. ஏன்னா வாக்குகள் கடந்த காலகட்டங்களில் பதிவானதை விட இந்த முறை குறைந்த அளவான வாக்குகள் தான் வந்து பதிவாயிருக்கு. அதனால அந்த வாக்கு வித்தியாசங்கள் மாறும், பெறக்கூடிய வாக்குகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜீவபாரதி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் ஹேமந்த் சோரன் கல்பனா இடையே ஒரு போட்டி நிலவுகிறது. பழங்குடியின மக்கள் குறித்து அதிக அளவில் அவர் வாக்குறுதியும் கொடுத்திருந்ததை வந்து பார்க்க முடிகிறது. அங்க பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? தொடர்ச்சியாகவே வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை எப்படி எதுவும் கைப்பற்றணும்னா 2014 கைப்பற்றினதுக்கு பிறகாக பாஜகவால் அங்கே பெரியளான விஷயங்களை வந்து பண்ண முடியல. குறிப்பிட்டு வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் எப்படி எதுவும் கைப்பற்றணும் அப்படின்ட்டு சிறிய கட்சிகளோட கூட்டணி அமைத்து தொடர்ச்சியாக பாஜக அங்கே வந்து ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் தற்போது இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தலுக்கான ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்காரு. தொடர்ச்சியான பேச்சுகள் வந்து குறிப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு இடையே வந்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் தொடர்ச்சியான அந்த பிரச்சாரத்தை வந்து கட்சிகள் முன்னெடுத்துட்டு போனாங்க. அது மிகப்பெரிய அளவான காங்கிரஸ் கட்சி அது தொடர்பான கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வச்சிட்டு வந்தாங்க. அதை எல்லாத்தையும் கடந்து செம்பாய் சோரன் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாலிருந்து பாஜகவுக்கு சென்றதுக்கு பிறகாக அதுவும் வந்து மிகப்பெரியலான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு 5 பிரிவுகளாக வந்து அந்த மாநிலத்தை பிரிக்க முடியும். அதில் குறிப்பிட்டு பாஜகவால் இது வரைக்குமே வந்து நுழைய முடியாத ஒரு பகுதி வந்து குல்ஹான் பகுதி. அந்த பகுதியில் எப்படி ஏதும் இந்த முறை அதிகப்படியான இடங்களை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு திட்டமாக இருக்குது. அந்த பகுதியில் முன்னாள் முதலமைச்சர்கள், அதாவது கடந்த 2014 அந்த காலகட்டங்களில் இருந்த முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட 3-4 பேர் வந்து அந்த பகுதியில் வந்து பாஜக வந்து களமிறக்கியிருக்காங்க. அதன் மூலமாக இந்த முறை அதிகப்படியான இடங்கள் அந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் பெறணும். ஏன்னா அங்கே வந்து பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்காங்க போது அந்த இடங்களை வந்து பெறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு முனைப்பாக இருக்குது. மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு முன்னணி நிலவரங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பிட்டு கேப்டன் தமிழ்ச்செல்வன் பாஜக சார்பாக தொடர்ச்சியாக வந்து இந்த கோலிவாடா தொகுதியில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை 3வது முறையாக வந்து களமிறங்கி இருக்காரு. அவர் இந்த முறை முன்னிலையில் இருக்காரு. அதே போல ஹேமந்த் சோரன் முன்னிலையில் இருக்காங்க. குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மகாராஷ்டிரா மாநில தலைவர், அதே போல ஏக்நாத் சிண்டே உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்கள் வந்து முன்னிலையில் இருக்காங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் நாக்பூர் தெற்கு தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்காரு. தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான முகம். இந்த முறை பாஜக வந்து அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறாங்க அப்படின்னா நிச்சயம் தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா, இல்லை யாருக்கு வந்து வாய்ப்புகள் அளிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது இந்த முறை ஆர்எஸ்எஸ்னுடைய கை வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து ஓங்கி இருந்ததை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பிட்டு நிதின் கட்கரி கிட்டத்தட்ட 2014, 19, 2024 ஆகிய தேர்தல்களில் இல்லாத அளவுக்கான பிரச்சாரத்தை இந்த முறை வந்து முன்னெடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 72 கூட்டங்களை வந்து பேசியிருந்தார். இறுதி காலகட்டங்களில், அதாவது தேர்தலுடைய பிரச்சார இறுதி காலகட்டங்களில் பிரதமர் மோடியோ இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ யாருமே மகாராஷ்டிராவில் வந்து பெரிய அளவான பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது எல்லாத்தையும் கடந்து நாக்பூர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தலைமையிடம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த முறை அந்த மாநிலத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்குது. குறிப்பிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்பவே வந்து ஒரு 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 நேரடி போட்டி, கடுமையான போட்டி இருக்கக்கூடியதை தான் வந்து இப்போது வந்திருக்கக்கூடிய அந்த எண்கள் காட்டுது. ராஜி, ஜீவபாரதி, மகாராஷ்டிராவிலும் சரி ஜார்க்கண்டிலும் சரி தற்போது பாஜக காங்கிரஸ் இடையே ஒரு கடுமையான போட்டியானது நிலவி வருவதை பார்க்க முடிகிறது. நிலவரம் என்ன? நான் முன்பு குறிப்பிட்ட மாதிரியே வந்து இந்த விதர்பா அப்படிங்கிற பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. விவசாயிகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தொடர்ச்சியாக தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு தான் வந்து அதிகப்படியான ஒரு வரவேற்பு இருக்கும். இந்த முறை குறிப்பிட்டு பாஜகனுடைய இந்த கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சோயாபீன்ஸ் மற்றும் ஆனியனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எஸ்பி வந்து கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் இருந்துருந்துச்சு. அதில் குறிப்பிட்டு தேர்தல்களுடைய வாக்குறுதிகளில் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் 7,000 ரூபாய் ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை வந்து நிர்ணயிப்போம் அப்படின்னாங்க. பாஜக 6,000 ரூபாய் வந்து நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்னு இருந்தாங்க. விதர்பாவை பொறுத்தளவுக்கு 2014-19 ஆகிய காலகட்டங்களில் மிக பெரிய அளவிலான ஒரு போட்டியானது வந்து இருந்துருந்துச்சு. 62 இடங்கள் வந்து விதர்பால் இருக்குது. அதில் மகாவிகாஸ் அகாடியே கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 28 இடங்களை வந்து தொடர்ச்சியான அந்த கடந்த காலங்களில் வந்து கைப்பற்றிருந்தாங்க. மகாயுக்தி கிட்டத்தட்ட 19 இடங்களை வந்து கைப்பற்றிருந்தாங்க. இரண்டு மாநில கட்சிகள் வந்து இந்த உடைஞ்சதற்கு பிறகாக முதல் முறையாக சந்திக்கக்கூடிய ஒரு மாநில தேர்தல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 49 இடங்களில் 2 சிவசேனா கட்சிகளும் வந்து நேரடியாக வந்து போட்டிடுறாங்க. அதற்கு அடுத்ததாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 36 இடங்களை வந்து போட்டிடுறாங்க. சிவசேனாவை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக இந்த 2024லையும் சரி, தற்போது நடைபெற்றிருக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலையும் சரி, எப்படி ஏதும் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றினா மட்டும்தான் வந்து தங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. அதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த மும்பை போன்ற மிக முக்கியமான பகுதிகளில் தான் வந்து தொடர்ச்சியாக சிவசேனாவுடைய அந்த ஒரு கை வந்து ஓங்கி இருந்துச்சு. அந்த பகுதியில் அதிகப்படியான இடங்கள் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பானது வந்து இருந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநில அந்த முன்னணி நிறுவனத்தை வந்து பார்த்துடலாம். பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 145 இடங்கள்லையும், காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட 129 இடங்களையும் வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பாஜக 41 இடங்கள்லையும், காங்கிரஸ் 37 இடங்களே வந்து முன்னிலையில் இருக்காங்க. இரண்டு எண்ணிக்கையும் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு கடுமையான போட்டி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குது. ரொம்ப குறைந்த அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து 2 கட்சிகளும் வந்து 2 கூட்டணிகளும் வந்து பல்வேறு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பிட்டு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 8 முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பால்சாப் தோரட் தொடர்ச்சியாக 8 முறை வந்து சங்காம்னர் அப்படிங்கிற அந்த தொகுதியில் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்தார். அவர் வந்து தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 1200 வாக்கில் பின்னணியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜக அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் சிவசேனா கட்சிக்கு வந்து கடந்த காலங்களில் வந்து தாவி இருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆதித்ய தாக்கரே வந்து எதிர்த்து போட்டியிட்ட நபர், அவர் இந்த முறை வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிரியங்கா காந்தியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 45,000 வாக்குகள் முன்னிலை இந்த நிலவரமாக இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், அதற்கு அடுத்தது பாஜகவும் இருக்காங்க. பாஜக வந்து 3வது இடத்துல தான் வந்து இருக்காங்க. கடந்த முறை பாஜக கிட்டத்தட்ட 1,40,000 வாக்குகள் அளவுக்கான அந்த வாக்குகள் வந்து பெற்றிருந்தாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஞ்சி சட்டப்பேரவை தொகுதியில் முக்தி மோர்ச்சாவினுடைய மகுவா மாஞ்சி அவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்க. இந்த தொகுதியானது பாஜக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் வசம் வைத்திருந்த அந்த ஒரு தொகுதியாக இருந்திருக்கு. அந்த தொகுதியில் இந்த முறை பாஜகவுக்கு எதிராக போட்டியிட்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய மகுவா மாஞ்சி இந்த முறை முன்னிலையில் இருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு நிலவரமாக இருக்குது. அதே போல் மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு தலைவர்கள், அதாவது உத்தவ் தாக்கரே, அது மட்டும் இல்லாமல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய சரத்பவார், மிக முக்கியமான தலைவர்கள், நேரடியான மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்கள், அவர்கள் வந்து இந்த முறை வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால்தான் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவர்களுக்கான ஒரு அரசியல் வாழ்க்கையானது இருக்கும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து இவர்கள் சார்பாக, அதாவது கட்சிகள் உடைக்கப்பட்டதனுடைய கோபத்தின் காரணமாகத்தான் அதிகப்படியான இடங்களில் இந்த 2 தலைவர்களுடைய இந்த கட்சி கூட்டணிக்கு வந்து அதிகப்படியான இடங்கள் வந்து வாக்களித்தாங்க அப்படிங்கிற அந்த பார்வையானது வந்து முன்வைக்கப்படுது. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாநில தேர்தல் நடைபெறும் போது மாநில கட்சிக்கு வந்து மக்கள் அவர்கள் வசம் இருக்கார்களா அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியானது வந்து இருக்குது. அந்த கேள்விக்கான விடை நிச்சயமாக இன்னும் இந்த மதியம் அந்த காலகட்டங்களில் வந்து தெரியறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் விதர்பா அப்படிங்கிறத தாண்டி மற்ற மாநிலங்கள், மற்ற மாநிலத்திற்குரிய மற்ற பகுதிகள் வந்து எப்படி ஏதும் பாஜக வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற முனைப்போட பிரித்து பல்வேறு திட்டங்கள் வந்து கடந்த காலகட்டங்களில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியான பல முறை பிரதமர் மோடி அவர்கள் அந்த பகுதிகளுக்கு வந்து தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தார். அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னவா மாறி இருந்துச்சு அப்படின்னா, மகாராஜா அந்த சிவாஜியுடைய சிலை வந்து உடைந்து விழுந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு. அதை தான் வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. அந்த விஷயங்கள் வந்து எப்படி வாக்குகளாக வந்து மாறப்போகுது, எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த தேர்தல் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது.
அதே போல் மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு மராத்தாக்களுடைய இந்த ரிசர்வேஷன் தொடர்பான விஷயங்கள் அதுவும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்படுது. கிட்டத்தட்ட 32% மராத்தாக்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர்களுக்கான இந்த ரிசர்வேஷன் தொடர்பான போராட்டங்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியாக வந்து அந்த பிரச்சனையாகவும் இருந்துருந்துச்சு. அதே போல் தலித் மற்றும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளும் வந்து இந்த முறை அதிகப்படியாக வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சி 2 கட்சிகளும் எடுத்திருந்தாங்க. குறிப்பிட்டு தலித் மற்றும் புத்த சமூக மக்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது. அப்படிங்கும்போது அந்த வாக்குகளை பெறதுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து முன்னெடுத்திருந்தாங்க. இந்த 3 சமூக மக்கள் அப்படிங்கிறத தாண்டி ஓபிசி வாக்குகள் வந்து பெறணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான திட்டமாக இருந்துருந்துச்சு. அதை நோக்கித்தான் தொடர்ச்சியான விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு போயிருந்தாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பழங்குடிகள் மற்றும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 40% இருக்குது. அப்படிங்கும்போது அந்த வாக்குகளை வந்து எப்படி எதுவும் பெறணும், அதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய ஒரு திட்டமாக இருந்திருக்கு. அதே போல் கேரளா மாநிலத்தில் வயநாடு தாண்டி பாலக்காடு தொகுதியினுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. மாறி மாறி அந்த நிலவரங்கள் வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு 3 முனை போட்டி, குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக ஆகிய மும்மணி போட்டி இருக்கும்போது அந்த பகுதியில் எப்படி ஏதும் வந்து இந்த முறை கைப்பற்றணும், அந்த ஒரு வெற்றி வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு செய்தியை வந்து கேரளாவில் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக 3 கட்சிகளும் வந்து மாறி மாறி முன்னிலை வந்து பெற்று வராங்க. இடதுசாரிகள் இந்த முறை அந்த தொகுதியை கைப்பற்றணும். ஏன்னா அந்த தொகுதியில் பாஜக தொடர்ச்சியாக, அதாவது 2016, 2021 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக அங்கே வந்து ஒரு முன்னணி நிலவரத்தை வந்து வழங்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு காட்சியை வந்து கடந்த காலங்களில் பார்த்தோம். இந்த முறையும் வந்து எப்படி எதுவும் கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போடு தான் இருக்காங்க. மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு பாஜக தற்போது 148 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு 129 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பாஜக 41 இடங்கள்லையும் காங்கிரஸ் 38 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. குறிப்பிட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரனுடைய அந்த கைது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதை வைத்து தான் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க. அதே போல் அந்த வெற்றி, அந்த வாக்குகள் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் வந்து இப்போ தான் தொடர்ச்சியாக வந்து அந்த இயர்லி ட்ரெண்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க, அப்டேட் பண்ணிட்டு வராங்க. குறிப்பிட்டு வயநாடு தொகுதியினுடைய வெற்றி 2024ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். அதை வைத்து தான் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு மிக முக்கியமான முடிவுகள்லையும் கட்சிகள் வந்து தாங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு அடுத்தடுத்த கட்ட ஒரு மிக முக்கியமான படிக்கான ஒரு வெற்றியாக வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்க. தோல்வி அடைந்தாலும் எந்த அளவுக்கான ஒரு தோல்வி அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்கணும். மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் வந்து இடைத்தேர்தல் வந்து நடந்துருந்துச்சு. அங்கேயும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 6 தொகுதியில் வந்து தொடர்ச்சியாக வந்து முன்னிலையில் இருக்காங்க. மேற்கு வங்கத்தை பொறுத்தளவுக்கு பாஜக தொடர்ச்சியாக எப்படி எதுவும் கைப்பற்றணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பல விஷயங்களை முன்னெடுத்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் வைத்த எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கு மேலாக நாங்கள் கைப்பற்றி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது தான். ஆனால் அவர்களால் பெரிய அளவான அந்த வெற்றியை வந்து பதிவு பண்ண முடியல. 3வது முறையாக குறிப்பிட்டு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் பாஜகவும் 3 தொகுதிகளில் சமாஜ்வாடி கட்சியும் வந்து முன்னிலையில் இருக்காங்க. குறிப்பிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தளவுக்கு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பாஜகவுக்கு இருந்ததை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பாஜக உத்தரப்பிரதேச மாநிலத்தை தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்பியிருந்தாங்க. அண்மை செய்தி, ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் வந்து முன்னணியில் இருக்கார். அதே போல் அவர்களுடைய மனைவி கல்பனா சோரனும் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை பார்க்குறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பலரும் வந்து கடந்த காலங்களில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாலிருந்து பாஜகவில் போய் தொடர்ச்சியாக வந்து அந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்க. அவர்களும் வந்து மிகப்பெரியவான வெற்றியை வந்து கொடுப்பாங்க. அதன் காரணமாக பாஜக இந்த முறை
தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு தான் இந்த முறை களம் கண்டிருந்தாங்க. கடந்த காலங்களில் இருந்த அந்த கூட்டணி போட்டிகள் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த முறை தனித்து எப்படி ஏதும் போட்டியிடணும் அப்படிங்கிறது தான், போட்டியிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு முனைப்பாக இருக்குது. வயநாடு தொகுதியில் கிட்டத்தட்ட 57,000 வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி முன்னிலையில் இருக்காங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அடுத்தடுத்த சுற்றுகளில் வந்து எண்ணக்கூடிய நிலையில் தொடர்ந்து பிரியங்கா காந்தி பல்லாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை வந்து பார்க்குறோம். ஜீவபாரதி, நிமிடத்திற்கு நிமிடம் எண்ணிக்கையானது மாறி வருவதை பார்க்க முடிகிறது. தற்போது எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் 2 பேருக்கும் போட்டி நிலவுகிறது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 288 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 150 தொகுதிகளில் பாஜக கூட்டணியானது வந்து ஒரு முன்னிலையில் இருக்காங்க. 145 இடங்கள் வந்து கைப்பற்றினா அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அந்த எண்ணிக்கையை வந்து பாஜக கூட்டணியை வந்து கடந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மிக முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பிட்டு 2-3 சுற்றுகள் தான் வந்து கடந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த எண்ணிக்கையை வந்து பாஜக தொட்டிருக்காங்க. குறிப்பிட்டு அடுத்ததாக மகாவிகாஸ் அகாடியா பெரிய அளவிலான பின்னடைவும் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அவர்களுக்கு ஈக்குவலான அந்த நம்பர்ஸும் வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு வருது. 152 இடங்களில் பாஜக முன்னிலை இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி 126 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42 இடங்களில் வந்து பாஜக முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி 38 இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. இந்த நிலவரங்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சுற்றுகள் வந்து வாக்குகள் எண்ணப்படக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக வந்து மாறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த பேலட் ஓட்டும் சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குகள் எண்ணப்பட்டதுக்கு பிறகாக குறிப்பிட்டு ஒரு சுற்றுகள் அது 2 சுற்றுகள் தான் வந்து பல இடங்கள் வந்து எண்ணப்பட்டிருக்கும். இனி வரக்கூடியதில் வந்து அடுத்தடுத்து பார்க்கணும். வயநாடு தொகுதியை பொறுத்தளவுக்கு பிரியங்கா காந்தி கிட்டத்தட்ட 57,000 வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 14,000 வாக்குகளும், பாஜக கிட்டத்தட்ட 7,000 வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. அதே போல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி போட்டியிடலை. சமாஜ்வாதி கட்சிக்கு தான் தொடர்ச்சியான தங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. பாஜக அதிகப்படியான இடங்களில் தற்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த முன்னணி நிலவரத்தில் இருக்காங்க. அஜித் பவார் வந்து முன்னிலையில் இருக்கார். அதே போல் ஆதித்ய தாக்கரே வந்து முன்னிலையில் இருக்காங்க. மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து தற்போது எண்ணப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். ராஜ் ஜீவபாரதி, அடுத்தடுத்த சுற்றுகள் மாறக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடிகிறது. குறைந்த அளவிலான வாக்கு வித்தியாசம் தான் தற்போது பார்க்க முடிகிறது. நாளைக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்து கூட இருக்கிற நிலையில இந்த தேர்தல் முடிவுகள் அந்த நாடாளுமன்றத்தில் எப்படி எதிரொலிக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமாக மகாராஷ்டிராவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கிடைத்ததுக்கு பிறகாக இந்த முறை கூட்டணி ஆட்சி அமையுதுன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ஏன்னா அதானி தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து தற்போது பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பிட்டு இந்த பிரச்சனையானது வந்து அதிகப்படியான அளவில் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது. ஒருவேளை இந்த வெற்றி தோல்விகள் வந்து அந்த விஷயங்களை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே வந்து எந்த கட்சி வெற்றி பெறாங்களோ அது வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பழங்குடி சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து யார் பெறப்போறா, யார் அதிகப்படியான மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். கட்சிகள் அறிவிச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு இந்த வெற்றிக்கு பிறகாக நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த ஜூன் மாத காலகட்டத்திலிருந்து மகளிருக்கான 1,500 ரூபாய் வந்து தொடர்ச்சியாக வழங்கப்படுது. அந்த வாக்குறுதியை கடந்த அந்த திட்டம் தான் ஒரு வெற்றி தோல்விக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கூட்டணி மகாராஷ்டிராவில் வெற்றி பெறாங்கன்னா அந்த 1,500 ரூபாயை 2,100 ரூபாயாக வந்து நாங்கள் உயர்த்தி வழங்குவோம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மக்கள் அதை நோக்கி போகிறாங்களா, இல்லை 5 மாதங்களாக எங்களுக்கு வந்து மகாயுக்தி கூட்டணி வந்து 1,500 ரூபாய் வழங்கியிருக்காங்க, ஸோ அதை நோக்கி போக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த 1,500 ரூபாய் அந்த திட்டமானது குறிப்பிட்டு மகாயுக்தியில் ஏக்நாத் ஷிண்டேனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்குது. அந்த சிவசேனாவினுடைய ஒரு திட்டமாக தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. அவர்களுக்கு அந்த பகுதி சிவசேனா எந்தெந்த பகுதிகளை வந்து தொடர்ச்சியான ஒரு அதிகப்படியான மக்கள் ஆதரவு பெற்றிருக்காங்களோ அந்த பகுதியில் ஏக்நாத் ஷிண்டேக்கு அதிகப்படியான வாக்குகள் கொடுத்து அதிகப்படியான சட்டப்பேரவை இடங்களை வந்து வெற்றி பெற வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. விவரங்களுக்கு நன்றி.